சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஜெயிலர் படத்துடைய வெற்றியை தொடர்ந்து லால் சலாம் படத்தில் ஒரு கேமியோ ரோலில் நடித்து முடிச்சிருக்காரு. இந்த படத்தில் மொய்தீன் பாய் என்ற கேரக்டரில் கேமியோ பண்ணியிருக்காரு. மேலும் இந்த படத்தில் 40 நிமிஷம் தான் சூப்பர் ஸ்டார் அவர்கள் வரப்போகிறார். ஆனாலும் இந்த படத்தை சூப்பர் ஸ்டாரோட படமாகவே இப்போ ப்ரொமோஷன் பண்ணிட்டு வராங்க. மேலும் இந்த படத்தில் விஷ்ணு விஷால், விக்ராந்த் 2 பேரும் பார்த்தீங்கன்னா நாயகர்களாக பண்ணியிருக்காங்க. கபில் தேவ் ஒரு முக்கியமான கேரக்டர் ரோல் இந்த படத்தில் பண்ணியிருக்காரு. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டாருடைய லால் சலாம் படத்துடைய ஆடியோ லான்ச் சமீபத்தில் தான் நடத்தினாங்க. இதில் நிறைய சர்ச்சைக்குரிய விஷயங்கள்லாம் நடந்தது. மேலும் இதில் சங்கி எங்கள் அப்பா கிடையாதுன்னு நம்ம ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் சொன்னதும் சரி, மேலும் ரஜினிகாந்த் அவர்கள் காக்கா கதை சொன்னது நான் விஜய்க்காக சொல்லலை, விஜய் எனக்கு ஒரு அன்பு தன்பி மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருந்தார். இதனால் நிறைய சர்ச்சைகள் அந்த ஆடியோ லான்ச்சில் வெடித்தது. எல்லாத்துக்கும் சூப்பர் ஸ்டார் முற்றுப்புள்ளி வச்சுருந்தார். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் வேட்டையன் படத்தில் நடிச்சிட்டு வராரு. வேட்டையன் படத்தை டிஜே ஞானவேல் அவர்கள் டைரக்ட் பண்ணுறாரு. இந்த படத்தை சமூக கருத்துள்ள படமாக எடுத்துகிட்டு வராங்க. அதாவது ரிட்டையர் ஆன போலீஸ் அதிகாரி அந்த போலீஸில் நடக்கிற மிகப்பெரிய ஸ்கேம்ஸ் எல்லாம் என்னன்றதை வெளிக்கொண்டு காட்டுவார். அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி தான் இந்த ஸ்டோரின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. இதில் ஃபகத் ஃபாசில், ராணா, மஞ்சு வாரியர், ஜுஷாரா விஜயன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஸ்டார் கேஸ்டே நடிச்சிட்டு வராங்க. மேலும் இந்த படத்துடைய லாஸ்ட் ஷெடியூல் இப்போ ஆந்திராவில் கடப்பாவில் நடந்துகிட்டு இருக்கு. இந்த ஷெடியூலில் நம்ம சூப்பர் ஸ்டாரும் ஃபகத் ஃபாசிலும் இருக்கிற மாதிரி சீன்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. அநேகமாக இது கிளைமேக்ஸ் சீன்ஸாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் இந்த ஷெடியூலை முடிச்சுட்டு அடுத்தடுத்த படங்களுக்கு மூவ் ஆக இருக்கார். வேட்டையன் படத்துடைய ட்ரெய்லர், ப்ரோமோ மற்றும் டீசர்ஸ் எல்லாம் இன்னுமே ரிலீஸ் பண்ணாமல் இருக்காங்க. ஏப்ரல் மந்த் பார்த்தீங்கன்னா படத்தை வெளியிடலாம்னு சொல்லிட்டு படக்குழு முடிவு பண்ணியிருக்காங்களாம். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா February 14 இந்த படத்திலிருந்து ஒரு மெலோடியஸான லவ் சாங் ரிலீஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாராலும் எதிர்பார்க்கப்படுது. கண்டிப்பாக இது நடக்குமா இல்லையான்னு தெரியல. ஆனால் பார்த்தீங்கன்னா அன்அஃபிஷியல் நியூஸ் தான் இந்த நியூஸு. இந்த பாட்டில் சூப்பர் ஸ்டாரும் மேலும் அவருக்கு இணையாக பார்த்தீங்கன்னா மஞ்சு வாரியரும் சேர்ந்து ஆடுற மாதிரி பாட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த பாட்டு ரிலீஸ் பண்ணுறாங்களா, அப்படி இல்லைனா சூப்பர் ஸ்டாரோட இன்ட்ரோ சாங் ரிலீஸ் பண்ணுறாங்களான்னு பார்ப்போம். மேலும் இது போன்ற வேறு ஏதாவது தகவல் உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சூப்பர் ஸ்டாரோட ரசிகராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தானே போகிற ஒரு நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு சேரும்.